ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இந்நாள் வணக்கங்களும் ஆசிகளும். பாந்தவுள்ள இன்றைய நாளிலே அன்னியாம் திருச்சபையானவள் மகதலா மரியாவினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றாள். இந்த மகதலா மரியா இயேசுவோடு வாழ்ந்தவர். இறைமகன் இயேசு வரலாற்றுக்குட்பட்ட ஒருவராக இறை மனித நேயத்திலே மனிதாவதாரம் எடுத்து வந்த பொழுது அந்த இறை மனித சுபாவத்திற்குள்ளே வரலாற்றுக்கு ஒரு உட்பட்டவராக இவ்வுலகத்தில் வாழ்ந்த பொழுது மகதலா மரியாவும் அந்த சமகாலத்திலே இயேசுவோடு வாழ்ந்தவர். இயேசுவோடு பழகுகின்ற வாய்ப்பை பெற்றிருந்தார். இயேசுவோடு அளவலாவுகின்ற, இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்கின்ற, இயேசுவினுடைய இரக்கத்தை, பரிவை, கடைக்கண் பார்வையை பெறுகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருந்தார். இயேசு மேன்மையானவர், உன்னதமானவர். அவரிடத்தில் ஏதோ ஒன்று ஏனைய மனிதர்களை விட சிறப்பானதாக இருக்கின்றது. ஆகவே அவர் மேன்மைப்படுத்தப்பட வேண்டியவர், முன்னுதாரணமாக கொள்ளப்பட வேண்டியவர். அவரை எங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும் என்று மகதலா மரியா அந்த இயேசுவை தான் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களும் அந்த இயேசுவை அறிய வேண்டும், அவரை பற்றி அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பெரியத்தனங்கள் எடுத்தவர். இன்னும் சிறப்பாக இயேசுவினுடைய இவ்வுலக வாழ்வின் பொழுது அவருடைய பாடுகள், மரணம், அந்த உயிர்ப்பு, அடக்கத்தின் பொழுது உடனிருந்த நிகழ்வுகள் எங்களுக்கு நிறைவாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றன, தரப்படுகின்றன ஆதாரங்களோடு. நாங்கள் இன்றைய நாளிலே நற்செய்தியை வாசித்து அதன் பின்னணியில் இயேசுவினோடு நாங்கள் கொள்ள வேண்டிய அந்த மேன்மையான உறவை பற்றி சிந்திப்போம், தியானிப்போம். இன்றைய நற்செய்தியானது யோவான் நற்செய்தியினுடைய 20ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து 11ஆம் வசனங்கள் வரையும், அத்தோடு 18ஆம் வசனமும் சிந்தனைக்காக தரப்படுகின்றது. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்த பொழுது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே சீமோன் பேதுரு கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. பின்பு சீடர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பி சென்றார்கள். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தா. நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். தினம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தியிலே எங்களுக்கு சிறப்பாக தரப்படுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இயேசு பாடுகள் பட்டு மரணித்து அடக்கப்பட்டார். 10ஓடு 11ஆக, 100ஓடு 101ஆக, 1000ஓடு 1001ஆவதாக இயேசுவினுடைய மரணமும் ஏனைய மனிதர்களுடைய மரணத்தை போன்று இந்த பாதாளத்திற்குள் அல்லது பூமிக்குள் கல்லறைக்குள் அடக்கப்பட்டு மூடி நிறைவு பெற்று முற்றுப்பெறுகின்ற ஒரு மரணமாக கருதப்பட்டது. ஆனால் இயேசு தம்முடைய உத்தானத்தை பற்றி ஏற்கனவே முற்கூறியிருந்தார். பல தடவைகளிலே தான் மீண்டும் உத்தானமாவேன், மனிதர்கள் அண்டை தன்னுடைய பிரசன்னத்தை தருவேன், இறை தந்தையோடு நான் பரகதியில் வீற்றிருப்பேன், எனக்கு அதிகாரம் தரப்படும், நான் தீர்வை நாளிலே இறை தந்தையோடு மனுக்குலத்தை தீர்ப்பிடுவேன் என்றெல்லாம் பல்வேறு விதமான வெளிப்படுத்தல்களை முற்கூறியிருந்தார். இந்த இயேசுனுடைய மரணத்தின் பின்னர் அச்சம், பதட்டம், அவரோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள், நல்லுறவை பேணியவர்கள், அந்யோன்யமான ஒரு வாழ்விற்கு உட்பட்டவர்கள், இயேசுவுக்கு நேர்ந்த அதே கதி மற்றவர்களுக்கும் நேரக்கூடும், அல்லது இயேசுவை முடித்துவிட்டோம், மற்றவர்கள் இனி வாலாட்ட மாட்டார்கள், தலையை உரிய முறையில் நுள்ளி எடுத்தால் அங்கே மிகுதி எப்பகுதியும் இதையும் செய்ய இயலாமற் போகும் என்ற அந்த உணர்வுக்குள் இருந்திருக்கலாம். ஆனாலும் இயேசுவோடு நெருக்கமாக இருந்தவர்கள், அந்யோன்யமான உறவை பேணியவர்கள், இயேசுவை மேன்மையாக கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய செஞ்சோற்று கடனை, நன்றி உணர்வை, தங்களுடைய மன வேதனை நிறைந்த அந்த உள்ள கிடக்கைகளை அவரோடு பரிமாற அவரது கல்லறையை அவர்கள் தரிசித்தார்கள். அந்த நாட்களிலே வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அந்த கல்லறை அண்டை செல்ல விரும்பினார்கள். அப்படியான ஒரு நிகழ்வாக இந்த மகதலா மரியா கல்லறை அண்டை சென்ற பொழுது அங்கே இயேசுவை காணவில்லை. திகைத்து போனார், அந்தரித்தார். என்ன நடந்திருக்கும் என்று பல மன உணர்வுகள் வந்து சென்றது மகதலா மரியாவினுடைய உள்ளத்திற்குள்ளே. மகதலா மரியா என்ன நேர்ந்திருக்குமோ வடிவாக சொல்லுவா சென்று மற்ற அப்போஸ்தலரிடத்திலே இயேசுவை காணவில்லை, யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், எங்கே வைத்தனரோ. அந்த மன ஆதங்கத்தோடு சஞ்சலப்பட்டு அந்தரித்த நிலையிலே அவ ஓடி சென்று இந்த செய்தியை சொன்னப்படுது. இயேசுனுடைய உடனிருந்த சீடர்கள் அப்படி நடந்திருக்குமா என்ற ஒரு மன ஐயப்பாட்டோட, மன தத்தளிப்போட அவர்கள் அதை ஒரு இலகுவான செயலாக எடுக்கவில்லை. மிகவும் ஒரு காத்திரமான நிகழ்வு நடந்துவிட்டது, இது உடனடியாக பார்க்கப்பட வேண்டியது, சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டியது. ஆகவே அவர்கள் ஓடி சென்றதாக நற்செய்தியாளர் சொல்லுகிறார். நடந்து போக இல்லை, அல்லது வேறு முயற்சிகளினாலே அல்ல, அவர்கள் ஓடி சென்றதாக நற்செய்தியாளர் சொல்லுவார். அதிலே அந்த இருவரிலே இளையவர் முன்னே சென்றடைந்ததும் முதியவர் பின்னே செல்லுகின்ற நிகழ்வு. இந்த இரு நிலைப்பாடுகளிலே அங்கே வயதிலே கூடியவருக்கு மூத்தவருக்குரிய மதிப்புக்காக
முன்னே சென்றவர் காத்திருந்ததாகவும், கல்லறையை குனிந்து பார்த்த பின்னரும், அங்கே இயேசுவில்லை என்று தெரிந்த பின்னரும் உள்ளே நுழையாமல், ஒன்று அச்சமாக இருக்கலாம், இரண்டாவது உரிய மதிப்பு மூத்தவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இருக்கலாம், பேதுருவினுடைய அதிகாரத்தை, அந்த திருச்சபையினுடைய தலைமைத்துவத்தை மதிக்கின்ற நிலைவாக இருக்கலாம். ஆகவே அங்கே காத்திருந்த செய்தி சொல்லப்படுகின்றது. பேதுரு அவண்டை சென்று உள்ளே நுழைகின்றார். குனிந்து பார்த்து உள்ளே நுழைந்து அங்கே நடந்தவை என்னவாக இருக்கும் என்று ஊகங்களையும் எண்ணங்களையும் தங்களுக்குள்ளே, பலதரப்பட்ட மனநிலைகள் உணர்வுகளுக்குள்ளே அவர்கள் அகப்பட்ட நிலையிலே அந்தரித்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே மற்ற சீடரும் உள்நுழைகின்ற செய்தி. அவர்கள் நம்பினார்கள், விசுவசித்தார்கள். இயேசு உத்தானமாகினார், இயேசு மேலெழுந்து விட்டார், சாவை வென்று விட்டார் என்ற அந்த செய்தியை மற்ற சீடர்களுக்கு சொல்ல அவர்கள் செல்லுகிறார்கள். இந்த வேளையிலே அங்கே வெளியே, கல்லறைக்கு வெளியே அவர்களோடு மீண்டும் வந்து இங்கே அழுது கொண்டு நின்றிருந்த மகதலா மரியா மீண்டும் கல்லறையை குனிந்து பார்த்ததாகவும், அங்கே இயேசு இல்லாததனாலே கொண்டிருந்த மனநிலை வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆனால் இயேசுவை கண்டதாக, இயேசுவை தான் உத்தானத்தின் ஆண்டவரை சந்திக்கின்ற நிகழ்வு தனக்கு கிடைத்ததாக மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றை அவர்களுக்கும் சொன்னார். என்பார்ந்தவர்களே, எங்கள் எல்லாற்ற கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வும் உண்மையான ஒரு முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால், அது இயேசுவினுடைய உத்தானத்திலே எங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் நிறைவு செய்யப்பட வேண்டும். அந்த உத்தானத்தின் பேறு பலன்களாக, இயேசுவினுடைய உயிர்ப்பின் பலாபலன்களாக எங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வின் பலாபலன்கள், சம்பாவனைகள், கைமாறு, நல்ல பிரதிபலன்கள் எங்களுக்கு கிடைக்க நாங்களும் இயேசுனுடைய உத்தானத்தில் நம்பிக்கை கொள்வோம். மகதலா மரியாவை போன்று இயேசுனுடைய உத்தானத்தில் எவரெவரெல்லாம் இன்னும் ஐயப்பாட்டோடு, இன்னும் சந்தேகங்களோடு, இன்னும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைகளில் இருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே நாங்கள் இயேசுனுடைய உத்தானத்தை பற்றி சொல்வதற்கு நாங்களும் உயிர்ப்பின் இயேசுவை, உத்தானத்தின் இயேசுவை எங்கள் வாழ்க்கையில் சந்திப்போம். அவரோடு அளவலாவுவோம், அவரோடு சல்லாவிப்போம். அந்த உயிர்ப்பின் இயேசுவோடு உத்தானத்தின் மேன்மையை நாங்களும் பெறுவதற்காக நாங்கள் அவரோடு வார்த்தை பரிமாற்றங்களை மேற்கொள்ளுவோம். அந்த உறவாடலும் உரையாடலும் எங்கள் வாழ்வின் அனுபவமாக மாற்றப்பட நாங்கள் அந்த உயிர்ப்பின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த, இறை அரசை பறைசாற்ற எங்களால் ஆனவரை முயற்சிக்க இன்றைய நாளை பயன்படுத்துவோம். இந்த நாள் எங்கள் வாழ்விலே எங்களுக்கும் ஒன்றோ ஒரு நாள் உத்தானத்தின் மகிமை கிடைக்கும். நாங்களும் உயிர்ப்பின் மேன்மைக்குள் நீதி தீர்ப்புக்குரிய நாளிலே இறைவன் முன்னிலையிலே தகுதி பெற இயேசுவின் உத்தானத்தை எமக்கு ஆதாயமாக்கி அந்த இயேசுவின் உத்தானத்தின் அனுபவத்தை மற்றவர்களுக்கும் பரிமாறி கொடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசித்து நிற்கின்றேன். இறை ஆசீரும் சுபங்களும் உங்களுக்கு குறித்தாகுக. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.